ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பற்றி தாங்க நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்ம மந்த்லி நம்ம வீட்டுக்காக வாங்குகிற மளிகை பொருள்லேருந்து ஒரு சில நட்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான, ஹெல்த்தியான, சூப்பரான ஒரு நட்ஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணுறன்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பொருட்கள் தாங்க. நம்ம அதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, மக்கானா, கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் வறுக்கலாம், மொத்தமாக வேணாலும் வறுத்துக்கலாம். நான் தனித்தனியாக தாங்க ஒவ்வொரு நட்ஸையும் தனித்தனியாக அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சு வறுத்துங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் கூட பாருங்களேன், நம்ம பிள்ளைங்க டெய்லி 2 2 சாப்பிட்ணுன்னா நிச்சயமாக சாப்பிட மாட்டாங்கங்க. அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு நம்மளாலையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் ரெடி பண்ணி என் குழந்தைங்க சின்ன பிள்ளையிலேருந்து என் வீட்டு குட்டி பையாக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க்னால் ரொம்ப இஷ்டங்க. அந்த நட்ஸ் மில்க் கொடுத்தா எதோ சொல்லுவாங்களா அப்படியே சாப்பிட்ருவேன்னு, அதை மாதிரி அவன் அழகாக சாப்பிட்ருவான். உங்கள் வீட்டு குழந்தைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத நம்ம கையால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு தரங்க. அதில் ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, அன்பு, பாசம் எல்லாமே கலந்துருக்கு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் மனசுக்கு. நம்ம குழந்தைக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கறது, நம்ம எங்கேயும் வாங்கி தரல, நம்ம கையாலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதோடு அது ஒரு ஒரு மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம வருத்தம் பாருங்களா, இந்த நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆற வச்சு நல்லா ஃபேனில் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு ஆஃப் அளவுக்கு ஓட்டி எடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு திரும்ப நல்லா மழை மழைன்னு ஓட்டி அதை திரும்ப ஆற வச்சு ஒரு ஏர் கண்டெய்னர் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான ஹெல்த் பவுடர், நட்ஸ் பவுடர் உங்கள் வீட்டை ரெடிங்க. அதை ஒரு டம்ளர் பாலில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து உங்கள் வீட்டை குட்டீஸுங்களுக்கு கொடுத்து பாருங்கள், செம்மையாக சாப்பிடுவாங்கங்க. என் வீட்டு குட்டி பையாக்கு இந்த பால்னால் ரொம்ப இஷ்டம். நீங்கள் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க.